கவுன்சிலர்களுடன் நிலவி வந்த தொடர் மோதல் போக்கு காரணமாக நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நெல்லை மாநகராட்சியில் மொத்தமுள்ள 55 வார்டுகளில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் 51 இடங்களில் வெற்றி பெற்று மாநகராட்சி மேயராக சரவணன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த நிலையில் அவர் மீது திமுக கவுன்சிலர்கள் முறைகேடு உள்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தனர். அந்த வகையில் நெல்லை மாநகராட்சி ஆணையர் சுபம் தாக்கரேவிடம் மேயர் சரவணனுக்கு எதிராக 38 திமுக கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து மனு அளித்துள்ளனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி மேயர் சரவணனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதே நேரம் அமைச்சர் தங்கம் தென்னரசு திமுக கவுன்சிலர்கள் மற்றும் நெல்லை திமுக முக்கிய நிர்வாகிகளை அழைத்து பேசினார். அப்போது மேயர் சரவணனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது கட்சி தலைமையின் உத்தரவை மீறுவதாகவும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் அறிவுரை வழங்கினார். அதன் பேரில் நம்பிக்கை வாக்கெடுப்பை புறக்கணித்து திமுக கவுன்சிலர்கள் அனைவரும் சுற்றுலா சென்றதால் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. இந்த நிலையில் கடந்த 6 மாத காலமாக மேயர் பதவியில் இருந்த சரவணன் தற்போது தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கட்சி தலைமையின் தொடர் அழுத்தம் காரணமாக சென்னை வந்துள்ள அவர் நெல்லை மாநகராட்சி ஆணையருக்கு மின்னஞ்சல் மூலம் ராஜினாமா கடிதத்தை வழங்கியுள்ளதாக தெரிகிறது. தொடர்ந்து நெல்லை மாநகராட்சியின் துணை மேயராக உள்ள ராஜு பொறுப்பு மேயராக செயல்படுவார் என்று மாநகராட்சி ஆணையர் சுபம் தாக்கரே தெரிவித்துள்ளார். இதுவரை வரும் 8ஆம் தேதி காலை 10 மணியளவில் மாமன்ற கூட்டம் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.